நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கிருஷ்ணகிரியில் பெண்ணை கொலை செய்து ஒருவர் தற்கொலை செய்ததாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவருக்கு மனைவி 2 மகன்கள் உள்ள நிலையில் ஏற்கனவே திருமணமான குழந்தை உள்ள காயத்ரி என்பவருடன் நெருக்கமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. காந்தி நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து அவ்வப்போது இருவரும் அங்கு ஒன்றாக இருந்து வந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் இருவரும் வீட்டில் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். தொடர்ந்து இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் காயத்ரி மீது தலையணை அழுத்தி கொலை செய்த செல்வராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவம் குறித்து முழு காரணம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசியில் கந்துவட்டி கொடுமையால் 100 அடி உயர மலை உச்சியில் இருந்து பெண் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சொக்கம்பட்டியைச் சேர்ந்த முருகன் என்பவர் வீடு கட்டுவதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவரிடம் 6 லட்சம் ரூபாய் பணம் பெற்றார். சில ஆண்டுகளுக்கு பின் வட்டியுடன் சேர்த்து 9 லட்சம் ரூபாயாகவே முருகன் வீட்டை தனது பெயருக்கு மாற்ற மாரியம்மாள் ஏற்பாடு செய்தார். கடையநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் காத்து கொண்டிருந்த போது முருகன் மகன்கள் வர தாமதமாகவே முருகனையும் அவரது மனைவி லட்சுமியையும் ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த லட்சுமி சொக்கம்பட்டியில் மலை உச்சிக்கு சென்று குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தொடர்ந்து அவரது மகன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரையில் பள்ளிவாசல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த இஸ்லாமியர்களும் போலீசாரும் வாக்குவாதம் மேற்கொண்டதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவாளவாயநல்லூரில் உள்ள பள்ளிவாசல் அருகே அரசு நத்தம் புறம்போக்கு பகுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. பாதுகாப்புக்காக பள்ளிவாசலை சுற்றி அந்நிர்வாகம் தரப்பில் கம்பிவேலி அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசு நிலத்தில் கம்பிவேலி அமைத்ததாக அரசு தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் அதனை அகற்ற வட்டாட்சியர், போலீசார் உள்ளிட்டோர் சென்றனர். இதனை எதிர்த்து திரளான இஸ்லாமியர்கள் ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளே நுழைய விடாமல் தடுத்தனர். அப்போது நெல்லையில் வீடு தேடி சென்று அரிவாளால் தாக்கிய இளம் சிறார்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அம்பாசமுத்திரம் அருகே சேரன்மாதேவி அருகே பைக்கில் வேகமாக சென்றது தொடர்பாக இளம் சிறார்கள் இரு தரப்புக்கும் இடையே மோதல் நீடித்து வந்தது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ஒரு சிறுவனை தேடி அவரது வீட்டுக்கு 3 சிறுவர்கள் சென்றனர். சிறுவன் இல்லாததை அறிந்து அவரது தம்பியை அரிவாளால் தாக்க முயற்சிக்கவே கையில் லேசான காயத்துடன் தம்பி லாவகமாக தப்பி ஓடியதாக தெரிகிறது. சாலையில் சென்ற சரவணன் என்பவர் தட்டி கேட்ட நிலையில் அவரது 16 வயது மகனையும் அரிவாளால் தாக்கிவிட்டு சிறுவர்கள் தப்பி ஓடினர். இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து தகவலறிந்து சென்ற சேரன்மாதேவி போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சிறுவர்கள் 3 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பலத்த காற்று காரணமாக மின்கம்பம் மற்றும் மரம் சாய்ந்து விழுந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. மழை காரணமாக ஏற்காடு முழுவதும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் ஏற்காடு நாகலூர் சாலையில் உள்ள பொட்டானிக்கல் கார்டன் அருகே சவுக்கு மரம் வேரோடு சாய்ந்து சாலை குறுக்கே விழுந்தது. போக்குவரத்து குறைவாக இருந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் அதே இடத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக மின்கம்பம் சாய்ந்தது. தொடர்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து 1 மணி நேரத்திற்கு பின் மின்கம்பம் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரானது. நாய்களுக்காக வருந்துவோர் மனித உயிர்கள் குறித்து கவலைப்பட வேண்டும் என நடிகை ரோகிணி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில மாநாட்டின் பேரணி பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் அதன் மாநில நிர்வாகியான ரோகிணி பங்கேற்றார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், பணம் அந்தஸ்தை விட ஒருவருக்கு கல்வியே முக்கியம் என கூறினார். எல்லாரும் பல்லக்கில் ஏறிக்கொண்டால் பல்லக்கு தூக்கிகள் யார் என்கிற கேள்வி உள்ளதாகவும் அனைவரும் சேர்ந்து நடப்பதற்கு யார் தடை எனவும் ரோகிணி பேசினார். தற்போது நாய்களின் உரிமை என பல பேர் கவலைப்படுவதாகவும்
ஆனால் மனித உயிர்களுக்காக வருந்துவோர் யார் எனவும் ரோஹிணி குறிப்பிட்டார். அதற்கான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். திருப்பத்தூரில் சாலை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜோன்றம்பள்ளி பகுதியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 2 மாதங்களுக்கு முன்பாக அங்குள்ள ஏரிக்கரையின் வழியே சாலை அமைத்து தரப்படும் என குழி தோண்டப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் 2 மாதங்களாகியும் சாலை அமைக்காத நிலையில் மழை பெய்ததை தொடர்ந்து அப்பகுதியே மோசமாக காட்சியளித்தது. அருகே ஏரியும் உள்ளதால் மக்கள் அங்கு அச்சத்துடன் நடமாட வேண்டிய சூழல் நீடிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் குண்டும் குழியுமான அந்த சாலையில் நெற்பயிரை நட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜோன்றம்பள்ளி ஏரிக்கரை சாலையை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். கோவை அன்னூர் அருகே மதுரை காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி வள்ளிக்கும்மி நிகழ்ச்சி நடைபெற்றது. லக்கேபாளையம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மதுரை காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெறவுள்ளது. அதன் ஒரு பகுதியாக வள்ளிக்கும்மி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு வள்ளிக்கும்மி நடனத்தை அரங்கேற்றம் செய்தனர். அம்மனின் துதி பாடியும் அறுபடை முருகப்பெருமானின் பாடல்கள் பாடியும் வள்ளிக்கும்மி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்று பாடலுக்கு ஏற்றவாறு நடன அசைவுகளுடன் ஆடியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. நாகை அருகே செல்லமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆவணி மாத குத்துவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. கீழ்வேலூர் அடுத்த பட்டமங்கலம் சொட்டால்வண்ணம் கிராமத்தில் பழமை வாய்ந்த செல்லமுத்து மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. அங்கு ஆவணி மாதத்தை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தை சுற்றி அகல்விளக்கு ஏற்றி வைத்த பெண்கள் பிரார்த்தனை செய்து குத்துவிளக்கினை அம்மனாக பாவித்து குங்குமம் பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து செல்லமுத்து மாரியம்மன், காளியம்மன், ஐயனார், கன்னியாகுறிச்சி, பெரியாச்சு உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் கும்மி அடித்து அம்மனை வழிபட்டு சென்றனர். தென்காசியில் 2வது நாளாக அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பள்ளி மாணவர்களும் மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேவி ஆலங்குளம் கிராமத்திற்கு இயக்கப்படும் பேருந்தில் பள்ளி செல்லும் மாணவர்கள் பயணிக்க முடியாத அளவிற்கு அதிகமானோர் ஏற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாணவ மாணவிகள் அதிகமானோர் பயணிப்பதால் அந்த வழித்தடத்தில் கூடுதலாக பேருந்துகள் இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். முன்னதாக செப்டம்பர் 1ஆம் தேதி பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் கலைந்து சென்றனர். தொடர்ந்து மீண்டும் அந்த வழித்தடத்தில் ஒரே ஒரு பேருந்து மட்டுமே அனுமதிதாக கூறி அதனை பள்ளி மாணவர்களும் மக்களும் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியரசுத் தலைவர் பாதுகாப்பு பணிக்காக சென்று கொண்டிருந்த வாகனம் காஞ்சிபுரத்தில் விபத்துக்குள்ளானதில் காவலர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் தமிழ்நாடு பயணம் நாளை திட்டமிடப்பட்டுள்ளது. இதையொட்டி சென்னை தெரிசூலம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக NSD காவலர்கள் 6 பேர் தருமபுரியிலிருந்து சென்று கொண்டிருந்தனர். மலைப்பட்டு பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. இதில் காவலர்கள் சித்தையா, யூசுப், ஓட்டுநர் வேலுச்சாமி ஆகியோர் காயமடைந்தனர். தொடர்ந்து மூவரும் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக தண்டலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தஞ்சையில் ஒப்பந்தக்காரர்கள் மின்கட்டணம் செலுத்தாததால் மீன் மார்க்கெட்டில் மின்வாரியம் இணைப்பை துண்டித்ததால் வாடகை செலுத்தியும் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பிள்ளையார்கோவில் அருகே உள்ள தற்காலிக மீன் மார்க்கெட்டில் 100க்கும் மேற்பட்டோர் மீன் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த இடத்திற்கு மாநகராட்சி 40 ரூபாய் வசூலித்த நிலையில் ஒப்பந்தம் எடுக்கப்பட்ட பிறகு 150 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் சில மாதங்களாக ஒப்பந்ததாரர்கள் மின் இணைப்புக்கு பணம் கட்டாத நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்துச் சென்றனர். இதனால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாடகை செலுத்தி ஜெனரேட்டர் கொண்டு மீன் வியாபாரம் செய்து வருவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர்.
நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடிச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஜெண்டாஹள்ளி மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த இம்ரான் என்பவர் அதே பகுதியில் உள்ள மசூதி அருகே வழக்கம் போல் தனது வாகனத்தை நிறுத்திச் சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது தனது வாகனம் திருடு போனதை அவர் கண்டறிந்தார். தொடர்ந்து மசூதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மர்ம நபர்கள் இருவர் பைக்கை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து புகாரின் பேரில் திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இதுபோன்ற தொடர் சம்பவங்கள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மலர் சந்தையில் அதிகளவில் பூக்கள் விற்பனையாவதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் கடந்த 26ஆம் தேதி தொடங்கிய ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் வரும் 5ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. ஓணம் பண்டிகையின் முக்கிய அங்கமான அத்தப்பூ கோலம் இடுவதற்காக தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு அதிகளவில் பூக்கள் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர் சந்தையில் இருந்து நாள்தோறும் கேரளாவுக்கு 15 டன் மலர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. செண்டுமல்லி, செவ்வந்தி, வாடாமல்லி, பட்டன் ரோஜா உள்ளிட்ட பூக்களுக்கு மலர் சந்தையில் கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையால் வியாபாரம் களை கட்டியதோடு பூக்களுக்கு கூடுதல் விலையும் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை கொடுங்கையூரில் மரப்பட்டறை உரிமையாளரை அரிவாளால் தாக்கி வழிப்பறியில் ஈடுபட முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கொடுங்கையூர் எம்ஜிஆர் நகரில் மரப்பட்டறை நடத்தி வரும் ஸ்ரீனிவாசன் நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது வழிமறித்த 4 இளைஞர்கள் அவரிடம் இருந்து செல்போனை கேட்டுள்ளனர். ஸ்ரீனிவாசன் செல்போனை தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் ஸ்ரீனிவாசனின் தலையில் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த நிலையில் ஸ்ரீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கொடுங்கையூர் போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், மணி, சக்திவேல், அரவிந்தன் ஆகிய 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர். மதுரையில் பள்ளிவாசல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த இஸ்லாமியர்களும் போலீசாரும் வாக்குவாதம் மேற்கொண்டதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவாளவாயநல்லூரில் உள்ள பள்ளிவாசல் அருகே அரசு நத்தம் புறம்போக்கு பகுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. பாதுகாப்புக்காக பள்ளிவாசலை சுற்றி அந்நிர்வாகம் தரப்பில் கம்பிவேலி அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசு நிலத்தில் கம்பிவேலி அமைத்ததாக அரசு தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் அதனை அகற்ற வட்டாட்சியர், போலீசார் உள்ளிட்டோர் சென்றனர். இதனை எதிர்த்து திரளான இஸ்லாமியர்கள் ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளே நுழைய விடாமல் தடுத்தனர். அப்போது தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே மானை வேட்டையாடிய வழக்கில் திமுக பிரமுகரை போலீசார் தேடி வருகின்றனர். ஊத்துமலை வனையல்ல பகுதியில் அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களுடன் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து இவ்வழக்கில் முக்கிய நபராக கருதப்படும் திமுக பிரமுகர் முகேஷ் உட்பட சில பேரை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே இந்த வழக்கில் அஜாக்கிரதையாக செயல்பட்ட உதவி வன அலுவலரை பணியிடை நீக்கம் செய்து தென்காசி மாவட்ட வன அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கொல்லிமலை பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் செங்காட்டுப்பட்டியில் பழனிசாமி என்பவரது வீட்டின் அருகே மதுவிலக்கு காவல்துறையினர் சோதனை செய்தனர். அங்கு சாராயம் காய்ச்சி விற்பனைக்காக 40 லிட்டர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பழனிசாமி, அவரது தந்தை, தாய் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். கோவை சென்னை இன்டர்சிட்டி ரயிலில் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக கழிவறை பயன்படுத்த முடியாமல்
பயணிகள் அவதியடைந்தனர். அதிக தூரம் பயணம் செய்யும் பயணிகளின் வசதிக்காக பெரும்பாலானோர் பேருந்துகளை விட தொடர் வண்டியை பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் உடல்நிலை குறைவு ஏற்பட்டவர்கள், ஊனமுற்றோர் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பு பயணிகளின் தொடர்வண்டி பயணம் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கோவையில் இருந்து சென்னை நோக்கி சென்ற அதிவிரைவு இன்டர்சிட்டி ரயிலில் கழிவறை மற்றும் கை கழுவும் இடங்களில் உள்ள குழாய்களில் நீர் வராததால் பயணிகள் அவதியடைந்தனர். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக இதில் கவனத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.